புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அவரின் மனுவை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சொத்து தகராறில் சகோதரரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே இருமுறை அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகாமல் இருந்தார். இம்முறையும் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களில் வசித்து வரக்கூடிய அவரது சகோதரர் மரிய குலோத் வீட்டிற்கு சென்று அங்கு கதவை உடைத்து அவரையும் அவரது மனைவி ஜெரோலினையும் தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு புதுச்சேரியில் உள்ள முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நகலை நேரில் பெறுவதற்கு வருமாறு மரிய வில்சனுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராக இருந்து வந்தார். இந்த வழக்கு நீண்ட நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் வரும் 10ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என மரிய வில்சனுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கில் தனது நேரில் ஆஜராகுமாறு நாளை ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே இதனை விலக்களிக்க வேண்டும் என்றும் அதே போன்று இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் அமைச்சர் தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதி இளந்தரின் முன்பு இது விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது குடும்ப பிரச்சனை என்பதால் இது தொடர்பாக தாங்கள் சமரசம் செய்துள்ள என்பதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் இதனை எங்களுக்கு நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பியிருப்பதாகவும் உத்தரவிட்ட நீதிபதி ஜூலை 13ஆம் தேதி அமைச்சர் மரிய வில்சன் அவரது தந்தை மற்றும் சகோதரர் சகோதரின் மனைவி ஆகியோரை சமரசம் தீர்வு மையத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதே சமயம் புதுச்சேரியில் நாளை ஆஜராக வேண்டும் என்று அமைச்சர் மரிய வில்சனுக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதி விலக்கு அளித்துள்ளார். இதன் மூலம் நாளை அமைச்சர் அங்கு ஆஜராக மாட்டார் என்று தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.